எதுக்கு தள்ளுறீங்க பண்ணீங்க? நீ போப்பா முதல்ல. எதுக்கு தள்ளுறீங்க? நாங்கள் போவோம், எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் எப்படி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் போக முடியாது. தற்பொழுது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். நேற்றைய தினமே இந்த செய்தி கேட்டதுமே அவர் தன்னுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்து செய்தியாளர்களையும் சந்தித்து இப்படி ஒரு துயரம் நடந்திருக்க கூடாது, இது மிகவும் வேதனை அளிக்கிறது, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்றும், மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் உடல்நலம் பெற வேண்டுவதாகவும் அவர் பேட்டியளித்த அந்த காட்சிகளை நேற்று இரவு பார்த்திருந்தோம். இந்த நிலையில் அவர் இன்று கரூர் செல்வார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கரூரில் நடைபெற்ற பெரும் துயரத்தில் 39 பேர் உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், குழந்தைகள் என்று 39 பேர் உயிரிழந்தனர். ஆண்கள் 13 பேர், பெண்கள் 17 பேர், குழந்தைகள் 9 பேர் என்று மொத்தம் 39 பேர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர்களும் தங்களுடைய இரங்கலை இந்த துயர சம்பவத்திற்கு பதிவு செய்திருந்த நிலையில், அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினமே செய்தியாளர்களை சந்தித்து இப்படி ஒரு துயரம் நடந்திருக்க கூடாது, வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அவர் இன்று கரூர் செல்வார் என்று முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் தற்பொழுது கரூர் அரசு மருத்துவமனைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு அவர் சிகிச்சை பெறுபவர்களிடம் நலம் விசாரிப்பார் என்றும், அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மருத்துவர்களிடமும் என்ன நடந்தது என்பது குறித்து கேட்டறிவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அங்கு வருகை தந்திருக்கிறார். கள நிலவரம் என்னவாக இருக்கிறது உங்களிடம்? அதாவது இன்றைய தினம் தற்போது வரை சுமார் ஒரு 27 உடல்கள் பிரேத பரிசோதனை செய்து அவரவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மீதமுள்ள உடல்கள் பிரேத பரிசோதனையானது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலையை விசாரித்தவுடன் தற்பொழுது சவக்கிடங்கிற்கு, அதாவது பிரேத பரிசோதனை அரங்கிற்கு வந்திருக்கிறார். இங்கு அவருடன் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மற்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போன்று போக்குவரத்து துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் அவருடன் வந்திருக்கிறார்கள். இங்கு அவர் வந்திருக்கக்கூடிய நிலையில இங்கு கூட்ட நெரிசல் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது. அதே போன்று காவல்துறையினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு மரண ஓலம் என்பது கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே தங்களது உறவினர்களையும் பெற்ற பிள்ளைகளையும் விட்டு அழுது கொண்டிருப்போரின் அழுகை குரல் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இந்த பிரேத பரிசோதனை அரங்கிற்கு வருகிறார். அவர் தற்போது உள்ளே சென்றிருக்கக்கூடிய நிலையில இங்கு கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. அதிமுகவினரும் இங்கு ஏராளமானோர் திரண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரேத பரிசோதனை அந்த வளாகத்திற்குள் கட்சியினரோ மற்றவர்களோ யாரும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு கூட உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தற்போது செய்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் உள்ளே சென்று அந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இந்த சூழல்ல இந்த பகுதியில் தொடர்ந்து பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இங்கு உயிரிழந்திருக்கக்கூடிய 39 பேரில் 38 பேரினுடைய அடையாளம் என்பது காணப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒருவரின் அடையாளம், ஒரு பெண்ணின் அடையாளம் மட்டும் காணப்படாமல் இருந்து வருகிறது. தொடர்ந்து இங்கு ஒரு பரபரப்பான ஒரு நிலையும் அதே போன்று மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சூழலும் காணப்பட்டு வருகிறது. அருண், தொடர்ந்து அங்கு 19 பேர்களின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. மீதமுள்ள 20 பேர்களின் உடல்கள் ஒப்படைப்பதில் தாமதம் ஏனும் ஏற்படுகிறதா? இதில் ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? அங்கு மருத்துவமனையில் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது?
தற்போது வரை 28 பேரினுடைய உடல்களானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 39 பேர் உயிரிழந்த நிலையில 28 பேரின் உடல்கள் தற்போது வரை ஒப்படைக்கப்பட்டுள்ள சூழ்நிலை இன்னும் 11 பேரின் உடல்களானது இன்னும் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அந்த ஒப்படைக்கப்பட வேண்டிய உடல்களும் தற்பொழுது பிரேத பரிசோதனை என்பது நிறைவடைந்திருக்கிறது. ஒவ்வொருவரின் உடலும் தொடர்ந்து பிரேத பரிசோதனை நிறைவடைந்து பிரேத பரிசோதனை நிறைவடைந்த உடல்கள் அப்பப்பமே உடனடியாக அந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் உறவினர்கள் ஏராளமானோர் இங்கு நேற்று மாலை முதல் இந்த பகுதியில் காத்திருந்து அழுத வண்ணம் இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து உடல்களானது இங்கு இருக்கக்கூடிய அந்த பிரேதத்தை எடுத்து செல்லக்கூடிய வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் சிகிச்சை அனுப்பப்பட்டு வருகிறது. எனவே இந்த இடம் முழுவதுமாக ஒரு சோகம் புரிந்த ஒரு பகுதியாகத்தான் காணப்பட்டு வருகிறது. ஏற்கனவே காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏராளமானோர் இங்கு இருக்கிறார்கள். தற்பொழுது சற்று முன்பாக தமிழக ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் இங்கு நேரடியாக வந்து அந்த சம்பவம் குறித்து காவல் உயர் அதிகாரிகளிடம் விசாரித்தார். அதே போன்று இந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து அவர் விசாரணை நடத்தி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல தலைவர்களும் இங்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே காவல்துறையினர் அதற்கு தகுந்தபடி பாதுகாப்பு ஏற்பாடை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அருண், தொடர்ந்து சற்று நேரத்துக்கு முன்னதாக மருத்துவர் செய்தியாளர்களை சந்தித்த போது 52 பேர் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்திருந்தோம். அந்த 2 பேரின் நிலைமை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? அவர்களுக்கு உரிய மருத்துவ உபகரணங்களாக இருக்கட்டும், மருத்துவ தேவைகளாக இருக்கட்டும், அவை பூர்த்தி செய்யப்படுகிறதா? அவர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக அந்த இருவரின் உடல்நிலை என்பது மோசமான நிலையில்தான் தற்பொழுது வரை இருந்து வருகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு சுவாசிப்பதில் மிகுந்த ஒரு சிரமம் இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கான சிகிச்சையில் எந்த விதமான ஒரு தொய்வும் இல்லாமல் அவர்களுக்கான சிகிச்சை சீராக நடைபெற்று வருவதாகவும், ஆனால் அவர்கள் தொடர்ந்து அவர்களது உடல்நிலை மோசமான நிலையில் தான் இருந்து வருகிறது. ஆனால் எந்த விதமான உயிருக்கு ஆபத்து இல்லை என்ற ஒரு தகவலை மட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் அவர்களுக்கான அந்த சிகிச்சை என்பது சீராக சென்று கொண்டிருக்கிறது. மேலும் மற்றவர்களுக்கு தற்பொழுது ஆபத்தான நிலையில் இருந்தாலும் அவர்கள் உடல்நிலை தேறி வருகிறது. இந்த இருவரின் உடல்நிலை தொடர்ந்து அதே நிலையில் தான் இருந்து வருகிறது. ஆனால் உயிரிழப்பிற்கான சாத்தியக்கூறு என்பது தற்போதைக்கு இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதே வேளையில் சிகிச்சைக்கான மருந்துகளோ உபகரணங்களோ எந்த விதத்திலும் குறைவில்லை, அது போதுமான அளவில் இருக்கிறது. அதே போன்று மருத்துவர்கள் இங்கு நேற்று முதல் தொடர்ந்து மருத்துவர்கள் இங்கு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அண்டை மாவட்டங்களான ஈரோடு, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் மருத்துவர் குழுவினர் இங்கு வந்திருக்கிறார்கள். இங்கு பிரேத பரிசோதனை செய்வதற்காக ஆகட்டும், அதே போன்று சிகிச்சைக்காக ஆகட்டும் மருத்துவ குழுவினர் என்பது இங்கு போதுமான அளவில் இருக்கிறார்கள். அதே போன்று மருத்துவ உபகரணங்களும் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளும் இங்கு இந்த மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு இருக்கிறது என்றும், அதே போன்று தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களும் தற்பொழுது வரை எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை என்றுதான் தகவல் தற்போதைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மிகவும் மோசமான உடல்நிலை, உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் அந்த 2 பேர் மட்டும்தான் என்று கூறியிருக்கக்கூடிய மருத்துவர்கள் தொடர்ந்து அனைவருக்குமே சீரான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்.